கிறிஸ்துக்குள் பிரியமான என் தேவஜனங்களே, என் சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்று நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற ஜீவனுள்ள வார்த்தை என்னவென்றால், சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கி அப்பா உங்களை பார்த்தாங்க சொல்கிறாங்க, ஏசப்பா ரொம்ப நல்லவருங்க. அவர் பாருங்க தனக்குத்தானே வெளிப்படுத்தி கொள்கிறார். நான் ரொம்ப நல்ல தகப்பன், உங்கள் மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கிறேன், உங்கள் மேலே கரிசனையாக இருக்கிறேன், உங்களை நான் ரொம்ப உள்ளங்கையில் வைத்து தாங்குறேன், உங்களை செட்டைகளின் நிலையில் வைத்திருக்கிறேன் என்றெல்லாம் அவர் பாருங்க நம்மளுக்கு வெளிப்படுத்தி சொல்லிகிட்டே தான் இருக்கிறாரு. ஆனாலும் நம்ம பாருங்க ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலும், ஆண்டவரே நீங்கள் என்னை விட்டு போயிட்டீங்களா, என் கூட நீங்கள் இல்லையா என்று சொல்லி நம்ம சோர்ந்து போகிறோம். பிரியமானவர்களே, அது இல்லைங்க. அப்பா ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு சோதனைகளை கொடுப்பது நம்மளை நல்லா இன்னும் உயர்வுக்கு கொண்டு சேர்ப்பதற்காக மட்டும்தான். பிரியமானவர்களே, நம்மளுக்கு அனுபவம் மூலியமாக ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துக்கிறாருங்க. அதனால் நீங்கள் கவலையே படாதீங்க. நம்மளுக்கு வேதனை வருது, சோதனை வருது, கஷ்டம் வருது என்று சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டாம். இதில் பாருங்கள், உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய லாபத்தையும் அடுத்து வரக்கூடிய மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அப்போ நினைப்பீங்க. கர்த்தர் எவ்வளோ நல்ல தகப்பன் என்பது அதுதாங்க ஆண்டவர் சொல்கிறாருங்க. கர்த்தர் நல்லவர், நான் உங்கள் அப்பா, என்னை ருசித்து பாருங்க, உங்களுக்கு அப்போ தெரியும் என்று சொல்லி. அதனால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறாருங்க. ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம்.